7/10/1997. பிறந்த நேரம் 6:50 காலை. 6:50 AM. பிறந்த இடம்மா? மதுரை. மதுரை. ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம். விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம். என்ன கேள்வி கேட்கணுமா? வேலை கவர்மெண்ட் வேலை எப்போ கிடைக்கும் கேட்கணும். விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம். துலா லக்னமா கன்னி லக்னமான்னு தெரியலையே. வணக்கம் குருஜி. வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா. தீர்க்க சுமங்கலியா தீர்க்காயலோட நல்லா இருப்பீங்கம்மா. 2 நிமிஷத்தில் லக்னம் மாறுது. 6:50 6:48க்கு பிறந்திருந்தா கன்னியா லக்னம். பெரும்பாலும் கன்னியா லக்னமாக தான் நீங்கள் இருப்பீங்க. அப்படியா குருஜி? சரி குருஜி. 6:50ன்னு இருக்குது. 6:49 6:48க்கு லக்னம் மாறும். ஓகே குருஜி. அரசு வேலைக்கு எழுதுறீங்களா? சூரியன் வலுவாக தானே இருக்கிறாரு. ஆமாம் குருஜி. கன்னியா லக்னமாக இருந்தாலும் இதாக இருந்தாலும் துலா லக்னமாக இருந்தாலும் சுக்கிரதசை தான் நடக்குது. சுக்கிரதசையில் இப்போ ராகுபக்தி நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகே குருஜி. கன்னியா லக்னமாக இருந்தால் சுக்கிரதசை குருபக்தியிலே வேலை கிடைக்கும். சரி குருஜி. இப்போ எந்த ஊரில்? மதுரையில் பிறந்து எந்த ஊரில் இருக்கிறீங்க? மதுரையிலே தான் இருக்கேன் குருஜி. எனக்கு 6 வயசு 7 வயசுல பையன் இருக்கான். 6 வயசு 7 தனியா வயசு தான் இருக்கேன். 6 வயசு 7 வயசில் பையன் இருக்குது, ஆனால் தனியாக தான் இருக்கிறீங்களா? ஆமா, என் பையனை நான் தான் PhD பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி. என் பையனை நான் தான் படிக்க வச்சிட்டு இருக்கேன். மன வாழ்க்கையில் குழப்பங்கள் இருக்கா? ஆமாங்க குருஜி, நாங்க பிரிஞ்சு தான் வாழ்ந்துட்டு. கன்னியா லக்னம்மா. 2 நிமிஷம் தள்ளி போட்டுக்கோங்க. டைம் 6:48 போட்டுக்கோங்க. ஓகே குருஜி. 7ல் சனி வந்துடுவார். சரிங்க குருஜி. மதுரையிலேயே நீங்கள் இப்போ துலா லக்னமாக இருந்தால் மதுரையை விட்டு உங்களை தள்ளி மெட்ராஸுக்கு கொண்டு வந்திருக்கோம். இல்ல குருஜி. 12ஆம் இடம் சுபத்துவத்தின் அடிப்படையில் இப்போ மதுரையை விட்டு போகிறதுக்கே உங்களுக்கு மனசே இருக்காது. இங்கே தான் குருஜி நான் PhD பண்ணிட்டு இருக்கேன். 6:48ன்னு 2 நிமிஷம் தள்ளி போட்டுக்கோங்கம்மா. 2 நிமிஷம் முன்னாடியே பிறந்துட்டீங்க நீங்கள். கன்னியா லக்னம். கன்னியா லக்னமாக இருந்தால் ராசிக்கு 7ஆம் இடத்தை செவ்வாய் பார்த்து, லக்னத்திற்கு 7ஆம் இடத்துல சனி இருந்து, 7ஆம் அதிபதி பரிவர்த்தனையானாலும் நீச்சமாகி மன வாழ்க்கையில் சரியில்லாத ஜாதகம். ஆமாம் குருஜி. மன வாழ்க்கையில் கன்னியா லக்னம்னா தான் மன வாழ்க்கையில் பிரச்சனை. துலா லக்னமாக இருந்தால் மன வாழ்க்கையில் பிரச்சனை வராது. 7ஆம் பாவகத்தில் சனி இருக்காது. 7ஆம் பாவகம் நல்லா இருக்கும். 7ஆம் பாவகாதிபதி கூடுதல் சுபத்துவத்தோடு இருப்பார். புருஷனோட பிரச்சனைகள் இருக்கவே இருக்காது. ஆமாம் குருஜி. வயசு வேற வித்தியாசம் அதிகம் குருஜி. மன வாழ்க்கை சரியா இல்லைம்மா. சுக்கிரதசை குருபக்தியில் கணவனை பிரிவிங்க 2027, இன்னும் ஒரு 1.5-2 வருஷம் கழிச்சு. நல்லா இருக்குமா உங்களுக்கு. மன வாழ்க்கை நல்லா இல்லை. சுக்கிரதசை குருபக்தி அடுத்த ஜூன் மாதத்துக்கு மேலே ஆரம்பிக்குது. 2027 ஜூன் மாதத்துக்கு பிறகு அடுத்த சனிப்பயிற்சியிலேருந்து உங்களுக்கு சுக்கிரதசையில் குருபக்தி ஆரம்பிக்கும். அது நல்லா இருக்காது மன வாழ்க்கையில் மட்டும். மற்றபடி வேறு அமைப்புகள் நல்லா இருக்கும். கவர்மெண்ட் ஜாப் தான் குருஜி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். கிடைக்குமா குருஜி? கவர்மெண்ட் ஜாப் உறுதியாக கிடைக்குமா? உறுதியாக கிடைக்கும். சரிங்க குருஜி. எப்போ குருஜி கிடைக்கும்? 1.5 வருஷம். ஓகே ஓகே குருஜி. விடாமல் எழுதுங்கம்மா. 1.5 வருஷம் சர்வீஸ். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் இல்லைனா ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாபா குருஜி? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இஷ்டம் இல்லைம்மா. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் உங்களுக்கு இஷ்டம். ஓகே குருஜி. சென்ட்ரல் கவர்மெண்ட் அமைப்புகளில் உங்களுக்கு அதில் ஆர்வம் போகாது. ஸ்டேட் கவர்மெண்ட்டு குரூப் 1 குரூப் 4 இந்த மாதிரியான ஜாதகங்களுக்கு VAO ஜாப்லாம் கிடைக்குமா? குரூப் 2 ட்ரை பண்ணலாமா குருஜி? குரூப் 2 ட்ரை பண்ணலாம். VAO ட்ரை பண்ணலாம். குரூப் 2லாம் கிடைக்கும். சர்வீஸ் ஓரியன்ட் ஜாப்பில் கிடைக்கும். ஓகே. சனி லக்னத்தை பார்க்குறாரு. இந்த நகராட்சி இயக்குனர் குரூப் 2ல் வரும் இல்லையா, பேரூராட்சி இயக்குனர். PhD பண்ணுறதுனால அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அந்த மாதிரி ஜாப் கிடைக்குமா குருஜி? PhD பண்ண புதன் வலுத்துட்டாலே எல்லாமே உண்டுமா. அந்த மாதிரி டீச்சிங் லைன்லேயும் போக முடியும். ராசி லக்னத்திற்கு 2 10ஆம் இடங்களோடு குரு தொடர்பு கொள்ளணும். ஆனால் இங்கே ராசி லக்னத்திற்கு 2 10ஆம் இடங்களோடு குரு தொடர்பு கொள்ளலை. பேங்கிங் செக்டார் மாதிரியாக வேறு இது அறிவு சார்ந்த துறைகளில் கிடைக்கும். கல்வித்துறையில் வேலை கிடைக்கும். ஓகே குருஜி. சர்வீஸ் ஓரியன்ட் தான். நேரடியான அதிகாரம் உள்ள அமைப்புகளில் வேலை கிடைக்காதுமா. சர்வீஸ் ஓரியன்ட் ஜாப்பு கண்டிப்பாக கிடைக்கும். அதுவும் இப்போ சுக்கிரதசை நடந்துக்கிட்டு இருக்குது. 3ஆம் இடத்துலேருந்து சுக்கிரதசை நடந்து பாக்கியஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அமைப்புகளில் கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்குமா. மன வாழ்க்கையில் தான் பிரச்சனைகள் இருக்குமே தவிர தொழில் வாழ்க்கையில் சூரியன் சுபத்துவமாக இருக்கின்ற காரணத்தினால, சூரியன் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சூரியன் 19 டிகிரி, குரு 18 டிகிரி, ஒரே டிகிரியில் இருக்கிறாங்க. 2 பேரும் அதன் மூலமாக அம்சத்தில் சூரியனும் குருவும் ஒன்றா சேர்ந்துருக்கிறாங்க. அரசு வேலை உங்களுக்கு உறுதியாக உண்டு. மாநில அரசு பணி உண்டு. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க.